ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 6ஆம் தேதி 6வது மாதம். இந்த நாள் பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. 6 அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரியது. 6னா நம்ம நினைவுக்கு வர்றது ஆறுமுகன். 6 தீபம் ஏற்றி தான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வோம். நாளைய தினம் முருகர் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும். சுக்கிர பகவானை வழிபாடு செய்வதும் அதிசிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். சுக்கிரன் அப்படின்னா வெறும் பணத்தை மட்டும் குறிப்பது கிடையாது. கணவன் மனைவி உறவு, காதல், அன்பு, மகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, இது எல்லாமே சுக்கிர பகவானால் மட்டும்தான் கிடைக்கும். நாளைய தினம் சுக்கிரனை வசியம் செய்ய நாளை காலை 6 மணிக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் தேதி 6ஆம் மாதம் காலை 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. சப்போஸ் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. முதல்ல எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு வரியில் அந்த பிரார்த்தனையை எழுதிக்கோங்க. இப்போது உதாரணத்துக்கு கணவன் மனைவி ஒன்றாக சேரணும், ஒன்றாக இருக்கணும் அப்படின்னா நானும் என் மனைவியும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு எழுதலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் நான் பணத்தை எளிதில் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறத ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதலாம். வருமானம் உயரணும் அப்படின்னு எழுதலாம். விருப்பம் என்னவோ அதை உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் சுக்கிர பகவானுடைய இந்த குறியீட்டை வரைஞ்சிக்கோங்க. டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் பாருங்கள், அம்புக்குறி போட்டிருக்கேன். அந்த குறியீடு தான் சுக்கிர பகவானின் குறியீடு. இதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதற்கு கீழே 6 முறை உங்களுடைய வேண்டுதலை அந்த பேப்பரில் நீங்கள் எழுதணும். அடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளருக்கு அடியில் நீங்கள் எழுதின பேப்பரை வச்சுடுங்க. நீங்கள் வேண்டின நல்லது உங்களுக்கு நடந்துட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடணும். இவ்வளவுதான். சுக்கிர பகவான் உங்களுக்கு நிச்சயமாக வசியமாகுவாங்க. நீங்கள் அந்த பேப்பரில் என்ன விஷயத்தை எழுதியிருக்கீங்களோ அது நல்லபடியாக நடந்துட்டு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த விஷயத்த நெருங்கணும் அப்படின்னு நினைத்தீர்களோ, எந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிங்களோ, நீங்கள் வச்ச அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் செய்யணும். மந்திரம் போட்டால் மாங்காய் காய்க்காது. குழப்பமாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பரிகாரம் தான் இது. தண்ணீரை குடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பேப்பரை நெருப்பில் போட்டு சாம்பலாக்கிடுங்க. அந்த சாம்பலை காற்றுல தூவி விட்டுருங்க. இவ்வளோ தான் பரிகாரம். நம்பிக்கையோட நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாளைய தினம் மறக்காமல் முருகப்பெருமானையும் வணங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஏகாதசி திதியும் கூட. வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி வருது. மற்றொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். பண வரவு அதிகரிக்கணும், பணம் சேரணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள். தவற விடாதீங்க. நாளைய தினம் முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை தவிர்த்திடுங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரிவர பாருங்கள். மாலை நேரத்தில் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அங்கே போயிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்காவது துளசி எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு மனதார பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு வாங்க. அப்படி போக முடியலனாலும் நாளைய தினம் வீட்டிலேயே காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரம் ஒரு தீபம் குலதெய்வத்துக்கு ஏற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு முருகப்பெருமானையும் வணங்கிக்கோங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வணங்கிக்கோங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்காவது இல்லை 2 துளசியாவது பெருமாள் வழிபாட்டில் வைப்பது சிறப்பு. ஏகாதசி அப்படின்னாலே துளசி இல்லாமல் வழிபாடு செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏகாதசி அன்னைக்கு நம்ம மனதார பெருமாளை நம்ம நினைத்தாலே போதும், நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீரும். நாளைய தினம் வளர்பிறை ஏகாதசி வெள்ளிக்கிழமை வர்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளை தவற விடாதீங்க. மனதார வேண்டிக்கோங்க. வீட்டில் அனைத்து பணத்தடையும் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அனைத்து கஷ்டமும் தீரணும்னு வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நம் வீட்டிற்கு கிடைக்கணுன்ட்டு எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை உங்கள் வழக்கப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் மறக்காமல் ஏகாதசி திதிங்கிறதுனால பெருமாளையும் நீங்கள் மனதார வழிபாடு பண்ணிக்கோங்க. நாளைய தினம் ரொம்ப 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 அற்புதம் வாய்ந்த நாள். வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஏகாதசி. அந்த பிரபஞ்சத்தில் இந்த வசிய நாளும் கூட. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நல்ல விஷயங்கள் தானாக அனைத்துமே நமக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும்.
முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.